ஃபர்ஸ்ட் நம்ம காய்கறி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு என்னென்ன காய்கறி எடுத்திருக்கேன்னா கத்திரிக்காய், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, மாங்காய், கேரட், தக்காளி, அதுக்கப்புறம் முருங்கைக்காய். இதெல்லாம் நல்லா கட் பண்ணதுக்கு அப்புறமா இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம குக்கர்ல பருப்பை வேக வச்சு எடுக்க போறோம். இப்போ குக்கர்ல வந்து 1 கப்பு துவரம் பருப்பை ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம போட்டிருக்க பருப்பு முழுங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பொதுவாகவே பருப்பு வந்து கொஞ்சம் கேஸ்ட்ரிக் பிரச்சனைகள் தரும். அதனால ஒரு 5-6 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 4 விசில் முடிஞ்சு குக்கரை அடங்கினதுக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நம்ம பருப்பு பூண்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா குழஞ்சி நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடியா இருக்கும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ சாம்பார் பண்றதுக்கு எப்பவுமே கொஞ்சம் பெரிய சைஸ் பாத்திரமா எடுத்துக்கோங்க. ஸோ பாத்திரத்தில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் வந்து நம்ம வயிற்றுல ஏதாவது புண்ணு இருந்தால் அது ஆறுறதுக்கான ஒரு சூப்பரான மெடிசன். கொஞ்சம் கருவேப்பிலையில, அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா, நான் 2 மிளகா எடுத்திருக்கேன். இதை கொஞ்சமா ஃப்ரை பண்ணிட்டு ஒரு 10-15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு வந்து நம்ம வெங்காயம் வேகிறதுக்காக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், நான் இன்னைக்கு கட்டி பெருங்காயம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் தூள் பெருங்காயம் கிடைச்சாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க அந்த காய்கறிங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ப சில்லி பவுடர். நான் 1/4 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன், ஏன்னா இது குழந்தைங்க சாப்பிடுவாங்க, அதனால 1/4 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர். நான் வீட்டிலேயே செஞ்ச சாம்பார் பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடையில் கிடைக்கிற எந்த சாம்பார் பொடியாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டிலேயே அரைச்ச இந்த சாம்பார் பொடியோட ரெசிபி வேணும்னா மறந்துடாமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் அதை தனியாக ஷார்ட்ஸாக எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அடுத்து ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்திருக்க காய்கறியை வந்து வெயிட் பார்க்கும்போது 300-350 கிராம் வந்தது. ஸோ அதுக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க மீடியம் ஃப்ளேமில். இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறிலாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ காய்கறி வந்து நல்லா வெந்துருச்சா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம கேரட்டை வச்சு கண்டுபிடிக்கலாம். கேரட்டை வந்து தனியாக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்க. அப்படி கட் ஆச்சுன்னா நம்ம காய்கறி எல்லாமே நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து உப்பு தேவையான அளவு. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். எப்பவுமே சமையலில் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிங்கன்னா அதோட சுவை வந்து இன்னுமே அதிகமாக இருக்கும். ஸோ அறுசுவையும் நம்ம சாம்பாரில் வரணுன்றதுக்காக கொஞ்சம் இனிப்பு தேவை, அதனால கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் இல்லைன்னா சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பெருங்காயத்தோட வாசனை வந்து சாம்பாரில் நல்லாவே வரும். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடுங்க. அப்பதான் நம்ம பருப்பும் காய்கறியும் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த சாம்பாரோட கன்சிஸ்டன்சி வரும். இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம பருப்பு அந்த காய்கறி எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி நம்ம சாம்பாரோட கன்சிஸ்டன்சி சூப்பரா வந்திருக்கு. அடுத்து இது ஆப்ஷனல் தான், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஆல் இன் ஒன் சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஸோ லஞ்சுக்கு வந்து ஒரு 2 வகையான பொரியல் வச்சு நம்ம சாம்பாரை ஆட் பண்ணி நம்ம அந்த ரைஸை சாப்பிடும்போது ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டதுக்கான ஒரு திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும். மறந்துடாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை நீங்கள் லைக்கோ இல்லை சப்ஸ்கிரைபோ பண்ணாமல் இருந்தாலும் சரி, மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஹெல்த்தியான மற்றும் நம்ம அறுசுவையும் கொண்ட இந்த சாம்பார் மற்றவங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.